டிஎஸ்எல் பற்றின ஜஸ்ட் ஓவரால் நார்மல் இன்ஃபர்மேஷன்ஸை ப்ரீவியஸ் வீடியோவில் பார்த்தோம். இப்போ நம்ம அதை ப்ரீஃபாக பார்க்க போகிறோம். டிஎஸ்எல் அப்படிங்கிறது டிஜிட்டல் சப்ஸ்கிரைபர் லைன், அதாவது யூஸ் எக்ஸைட்டிங் 2 wire copper telephone line connected to one home. So service is divided at the same time the landline telephone lines. ஒரே ஒரு ஒயர் இருக்கும், அந்த ஒயருக்குள்ள 2 காப்பர் ஒயர் இருக்கும். ஓகே, அந்த 2 காப்பர் ஒயர் ஒன்று வந்து இன்டர்நெட்டுக்காகவும் இன்னொன்று வந்து டெலிஃபோன் கால்ஸ்க்காகவும் யூட்டிலைஸ் பண்ண போகிறோம். ஓகேயா, அதுக்கு பேர் தான் டிஜிட்டல் சப்ஸ்கிரைபர் லைன் அப்படின்னு சொல்கிறது. ஓகே, இது நார்மலாக எல்லா ஆஃபீஸஸ்லேயும் எல்லா வீட்லேயும் நம்ம யூட்டிலைஸ் பண்ணுறோம். ஓகேயா, அதுதான் வந்து டிஎஸ்எல் சர்வீஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஓகே, நெக்ஸ்ட் கேபிள் இன்டர்நெட் கனெக்ஷன் இஸ் அ ஃபார்ம் ஆஃப் ப்ராட்பேண்ட் ஆக்சஸ். ஓகே, வீட்டில் நம்ம கேபிள் டிவி பார்க்குறோம் இல்லையா, அந்த கேபிள் டிவி மாதிரி ப்ராட்பேண்ட் கனெக்ஷன்ஸே இருக்கும். த்ரூ யூஸ் ஆஃப் த கேபிள் மோடம் user can access the internet over the TV lines. Okay, cable modems can provide extremely fast access to the internet. இந்த கேபிள் லைன் மூலிமா இன்டர்நெட் ஆக்சஸ் பண்ணக்கூடிய இந்த ஃபெசிலிட்டிஸ் வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக இன்டர்நெட் ஆக்சஸ் பண்ணுறதுக்கு உண்டான ஃபெசிலிட்டிஸை இது வச்சிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. எது அப்படின்னா இந்த கேபிள் மோடம் கனெக்ஷன்ஸ். ஓகே, அண்டர்ஸ்டாண்ட். சேட்டலைட் அப்படிங்கிறது ஒன் ஆஃப் த மோடம் மாதிரி தான். இந்த மோடம் எப்படி அப்படின்னா இட் இஸ் த ஒயர்லெஸ் கனெக்ஷன் மோடம். நம்ம வீட்டில் வச்சுருக்கூட ஒயர்லெஸ் கனெக்ஷன் மோடம் மாதிரியே தான் ஆக்சஸ் ஆகும். பட் இந்த ஒயர்லெஸ் ஆக்சஸ் கனெக்ஷன் பார்த்தீங்கன்னா வீட்டில் இருக்கிறது ஒரு குறிப்பிட்ட பர்டிகுலர் ஏரியாக்குள்ளே மட்டும்தான் we can access that. பட் this satellite access modem connection ஓவரால் வேர்ல்டு எங்கிருந்து வேணாலும் யார் வேணாலும் இதை ஆக்சஸ் பண்ணிக்க முடியும். ஓகேயா, ஸோ அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா ஐஎஸ்பிகிட்ட இருந்து நம்ம சர்வீசஸ் கெட் பண்ணிட்டோம்னா ஆட்டோமேட்டிக்காக எல்லாரும் யூஸ் பண்ணிக்க முடியும். ஓகே, ஸோ அப்போ சேட்டலைட் அப்படிங்கிறதும் இட் இஸ் சிமிலர் டு தி ஒன் ஆஃப் த மோடம். ஓகே, பார்க்க போகிறது ஐஎஸ்டிஎன் கனெக்ஷன். இந்த ஐஎஸ்டிஎன் கனெக்ஷன் அதனுடைய அப்ரிவேஷன்ஸ் என்ன அப்படின்னா என்னன்னு பார்த்தோம்னா இன்டகிரேட்டட் சர்வீஸ் டிஜிட்டல் நெட்வொர்க்ஸ். இட் இஸ் அலோவ் யூசர் டு சென்ட் டேட்டாவை சென்ட் பண்ண முடியும். அதாவது நம்ம மெசேஜ் அனுப்புகிறோம் இல்லையா, அது அண்ட் வாய்ஸ் அண்ட் வீடியோஸ், நம்முடைய வாய்ஸ் வாட்ஸ்அப்பில் எப்படி வாய்ஸ் அனுப்புகிறோம் அதே போல் அண்ட் வீடியோ காலிங் பண்ணுறோம் இல்லையா அந்த கண்டென்ட், வீடியோ ஷேர் பண்ணுறோம் இல்லையா அந்த கண்டென்ட், இது எல்லாமே ஓவர் டிஜிட்டல் டெலிஃபோன் லைன் மூலிமா நம்ம என்ன பண்ணுறோம் சென்ட் பண்ணுறோம். ஆர் ஸ்டாண்டர்ட் டெலிஃபோன் வயர்ஸ். ஓகே, நார்மல் 2 காப்பர் ஒயர் பண்ணுறோம் இல்லையா அதுலேயும் பண்ண முடியும், ஆர் கேபிள் ஒயர்ஸ்லேயும் பண்ண முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேயா, அப்படி பண்ணக்கூடிய மெத்தட் தான் ஐஎஸ்டிஎன் மெத்தட் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஓகேயா, த இன்ஸ்டாலேஷன்ஸ் ஆஃப் த ஐஎஸ்டிஎன் அடாப்டர் இஸ் ரெக்வயர்ட் அட் போத் எண்ட் ஆஃப் த டிரான்ஸ்மிஷன். யார் அனுப்புகிறாங்களோ அவங்க கையிலையும் அந்த டிரான்ஸ்மிட்டர் இருக்கணும், யார் ரிசீவ் பண்ணுறாங்களோ அவங்ககிட்டயும் அந்த டிரான்ஸ்மிட்டர்ஸ் இருக்கணும். ஓகேயா, த போத் எண்ட் ஆஃப் த லைன் வி நீட் தட் ஐஎஸ்டிஎன் telephone transmitter, then only we can receive and send the information the both of them. Okay, understood. The next one, a dongle and a data card. Okay, dongle அப்படிங்கிறது it is one of the look like a modem. Okay, today's many dongles provide wireless capabilities. For example, USB Wi-Fi adapters are often called dongles. Wi-Fi adaptersum USB ப்ரொவைடர்ஸும் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா டாங்கிள்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, இந்த டாங்கிள் என்ன பண்ணும் அப்படின்னா நெட்டை சேவ் பண்ணி வச்சுக்கும், வைஃபை மூலிமா நெட்டை வந்து சர்வ் பண்ணும். யாரெல்லாம் பேர்டு மொபைல் கனெக்ட் பண்ணி வச்சுருக்காங்களோ அந்த வைஃபையோட அவங்களுக்கு எல்லாத்தையும் நெட்டை சர்வ் பண்ணிகிட்டே இருக்கும். ஓகேயா, ஸோ இதுக்கு பேர் வந்து டாங்கிள் அப்படின்னு சொல்கிறோம், ஆர் டேட்டா கார்டு அப்படின்னு சொல்கிறோம். ஓகே, சின்ஸ் மோஸ்ட் கம்ப்யூட்டர்ஸ் நவ் ஹேவ் த பில்ட் இன் வைஃபை சிப்ஸ். இப்போ வரக்கூடிய சிஸ்டம்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா இன்பில்ட்டாகவே வைஃபை கனெக்ஷன்ஸ் உள்ள சிப்பாகவே இருக்குது. ஓகே, தென் மொபைல் டேட்டா அடாப்டர்ஸும் உள்ளேயே இருக்குது. அண்ட் 3G அண்ட் 4G டாங்கிள்ஸும் அவைலபிளாக இருக்குது. 4G அண்ட் 3G டாங்கிள்ஸும் அவைலபிளாக இருக்குது. ஓகேயா, ஸோ கீழே சம் இன்ஃபர்மேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க ஆர் சம் கம்பேரிசன்ஸ் கொடுத்துருக்காங்க. டாங்கிளுக்கும் டேட்டா கார்டுக்கும் என்னென்ன டிஃப்ரென்ஷியேட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, த ஃபர்ஸ்ட் ஒன் ரெஃபர்ஸ் டு எனி ரிமூவபிள் காம்பனன்ட் யூஸ்டு ஃபார் எனேபிளிங் extra security. USB dongles can be divided into. So first வந்து Wi-Fi dongles, Bluetooth dongle, memory dongle அப்படின்னு சொல்லி 3 dongles அவைலபிளாக இருக்குது. ஓகேயா, ஸோ இதெல்லாம் வந்து டாங்கிள்க்கு உண்டான இன்ஃபர்மேஷன். USB dongles can be divided into 3. And we can compare with the dongle the data card. What a difference. Okay, it is a removable electronic card
which is used for storing of data. அதுவும் removable component for enabling extract security. அது செக்யூரிட்டியோட வந்து ஒரு dongle. பட் டேட்டா கார்டு அப்படிங்கிறது ஒரு ரிமூவபிள் எலக்ட்ரிக் கார்டு சிப்பு. ஓகே, சிப்பு மாதிரி இருக்கும். அதுக்குள்ளே நம்முடைய மெமரி கார்டை இன்சர்ட் பண்ணி யூட்டிலைஸ் பண்ணிக்க முடியும். அதாவது மெமரி கார்டுனா நாட் தட் எஸ்டி கார்டு. ஓகேயா, ஸோ இது வந்து மெமரி இன்டர்நெட் இருக்கக்கூடிய கார்டு. ஓகேயா, டைப்ஸ் ஆஃப் த டேட்டா கார்டு அவைலபிள். எக்ஸ்பான்ஷன்ஸ் கார்டு, அதாவது எக்ஸ்பேண்ட் பண்ணிக்க முடியும். நார்மலாக இருக்கக்கூடிய மெமரியிலேருந்து கொஞ்சம் எக்ஸ்பேண்ட் பண்ணிக்க முடியும். மெமரி கார்டு ஆர் ஃப்ளாஷ் கார்டு அப்படின்னு சொல்கிறோம். தென் ஐடென்டிஃபிகேஷன் கார்டு. இந்த மூணு தான் டேட்டா கார்டும் டேட்டா கார்டுடைய டைப்ஸை நம்ம சொல்கிறோம். ஃபர்ஸ்ட் வந்து எக்ஸ்பான்ஷன்ஸ் கார்டு, செகண்ட் ஒன் மெமரி கார்டு ஆர் ஃப்ளாஷ் கார்டு, தேர்ட் ஒன் ஐடென்டிஃபிகேஷன் கார்டு அப்படின்னு சொல்லி மூணாக பிரிக்கிறோம். ஸோ இதுதான் டோட்டல் ஓவரால் கம்பேரிசன்ஸ் பிட்வீன் த டேட்டா கார்டு அண்ட் டாங்கிள். டாங்கிள் அப்படிங்கிறது வந்து வைஃபை டாங்கிள், ப்ளூடூத் டாங்கிள், மெமரி டாங்கிள் அப்படின்னு மூணாக பிரிக்கிறோம். டேட்டா கார்டை எக்ஸ்பான்ஷன் கார்டு, மெமரி கார்டு ஆர் ஃப்ளாஷ் கார்டுன்னு சொல்கிறோம். ஐடென்டிஃபிகேஷன் கார்டு அப்படின்னு சொல்லி மூணாக பிரிக்கிறோம். ஓகே, ஸோ இது வந்து ஜஸ்ட் இன்ஃபர்மேஷன்ஸ் ஆர் கம்பேரிசன்ஸ் ஆஃப் த டாங்கிள் அண்ட் டேட்டா கார்டு. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது இன்டர்நெட் கனெக்ஷன் அண்ட் ஆக்சஸ் மெத்தட். எந்தெந்த மாதிரியான இன்டர்நெட் கனெக்ஷன்ஸ் இருக்குது, அதை எப்படியெல்லாம் ஆக்சஸ் பண்ணுறாங்க, ஆக்சஸ் பண்ணக்கூடிய மெத்தட்ஸ் அப்படின்னு நம்ம பார்க்க போகிறோம். தேர் ஆர் செவரல் வே ஆர் மெத்தட்ஸ் ஃபார் கனெக்டிங் டு தி இன்டர்நெட். அதிகமான டிஃப்ரெண்ட் மெத்தட்ஸ் கனெக்ஷன்ஸ் ஆஃப் இன்டர்நெட் கனெக்ஷன்ஸ் இருக்குது. ஓகே, ஸோ அதில் என்னென்ன நம்ம யூஸ் பண்ண போகிறோம், என்னென்ன யூஸ் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம். தேர் ஆர் டூ ஆக்சஸ் மெத்தட், டைரக்ட் அண்ட் இன்டைரக்ட், அண்ட் தீஸ் கேன் பி எய்தர் ஃபிக்ஸ்டு ஆர் மொபைல். இந்த இன்டைரக்ட் கனெக்ஷன் ஆர் டைரக்ட் கனெக்ஷன், இந்த ரெண்டு மெத்தடை ஓகே மொபைலில் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. அது என்னென்ன அப்படின்னு பார்க்க போகிறோம். ஓகே, த ஃபர்ஸ்ட் இன்டைரக்ட் கனெக்ஷன். இன்டைரக்ட், ஓகேயா, திஸ் இஸ் மோஸ்ட் காமன் மெத்தட் யூஸ்டு in home and office networks. The device, example computer, connects to a network using Ethernet or Wi-Fi, and the network connect to the internet using asymmetric digital subscriber line, ADSL cable or fiber. Okay, வீட்டில் யூஸ் பண்ணக்கூடிய சிஸ்டமாக இருக்கட்டும், ஆர் மொபைலாக இருக்கட்டும், ஆர் எனி அதர் எலக்ட்ரானிக் டிவைசஸாக இருக்கட்டும், கனெக்டிங் வித் த இன்டர்நெட். ஓகே, இது எல்லாமே ஈத்தர்நெட் ஆர் வைஃபை மூலிமா கனெக்ட் பண்ணியிருக்காங்க. சார் ஈத்தர்நெட்னா என்ன அப்படின்னு நம்ம பார்க்குறோம். ஈத்தர்நெட்னா என்னென்னா ஒயர் மூலிமா கனெக்ஷன் கொடுத்துருக்கக்கூடிய ஆல் மெத்தட்ஸ், எவ்ரி திங் இஸ் கால்ட் எஸ் அ ஈத்தர்நெட் கனெக்ஷன்ஸ். ஓகே, ஸோ இந்த ஈத்தர்நெட் கனெக்ஷன்ஸ் மூலிமா நம்ம ஈஸியாக ஒரு சிஸ்டம்லேருந்து இன்னொரு சிஸ்டமுக்கு நம்ம கனெக்ட் பண்ணிக்க முடியும். ஓகேயா, ஸோ இது வந்து ஈத்தர்நெட் கனெக்ஷன். எதுக்காக இது அசிமெட்ரிக் அப்படின்னு சொல்கிறாங்கன்னா, கனெக்ஷன் எப்படி கொடுக்குறாங்களோ அதே போல் இந்த ஆப்போசிட் சைடில் பார்த்தீங்கன்னா கனெக்ஷனை ரிலீவ் பண்ணியிருப்பாங்க. ஓகேயா, அதுதான் வந்து அசிமெட்ரிக் அண்ட் சிமெட்ரிக் கனெக்ஷன்ஸ் அப்படின்னு சொல்கிறது. ஓகேயா, ஸோ இது வந்து இன்டர்நெட் கனெக்ஷனில் இன்டைரக்ட் கனெக்ஷனுக்கு ஒரு எக்ஸாம்பிள். ஸோ இந்த இன்டைரக்ட் கனெக்ஷன்ஸுடைய ஃபிகர்ஸ் இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள். வெதர் நெட் ஆர் வைஃபை. ஓகே, ஒயராக இருக்கட்டும் ஆர் ஒயர்லெஸ்ஸாக இருக்கட்டும், எப்படி கனெக்ட் பண்ணியிருக்காங்கன்னா, ஒரு ஒயர், இந்த லைன் வருது இல்லையா, இந்த லைனை வந்து ஈத்தர்நெட் கனெக்ஷன் ஆர் வைஃபை அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேயா, இப்படி கனெக்ட் ஆகிருக்கும், அதாவது ஸ்ட்ரெயிட்டாக சிஸ்டம் டு சிஸ்டம் இப்படி கனெக்ஷன் ஆகிருக்கும். ஓகே, இது வந்து இன்டைரக்ட் கனெக்ஷன் அப்படின்னு சொல்கிறோம். டைரக்ட் கனெக்ஷன் அப்படிங்கிறது என்னென்னா, டைரக்ட் கனெக்ஷன் அப்படின்னா திஸ் இஸ் மோஸ்ட் காமன் மெத்தட் யூஸ்டு வென் ட்ராவலிங். The device example, smartphone connect directly to the internet using 3G or 4G mobile networks or public Wi-Fi. அதாவது நெட்டு யார் கொடுக்குறாங்களோ அவங்ககிட்ட நம்ம ஸ்ட்ரெயிட்டாக கனெக்ட் பண்ணி மொபைல் யூஸ் பண்ணி நம்ம நெட்டை வாங்கிக்கணும் இல்லையா, அது வந்து டைரக்ட் கனெக்ஷன் அப்படிங்கிறது. ஸோ இன்டைரக்ட் கனெக்ஷனுங்கிறது நம்ம சிஸ்டமில் வந்து நெட் இருக்காது, நம்ம என்ன பண்ணுவோம், இன்னொரு சிஸ்டமோ அல்லது ஒய்ஃபையோ எங்காவது யூஸ் பண்ணிகிட்டு இருக்கோம், அங்கேருந்து நம்ம எடுத்து நம்ம ஆக்சஸ் பண்ணிகிட்டு இருப்போம். இது வந்து இன்டைரக்ட் கனெக்ஷன். பட் டைரக்ட் கனெக்ஷன் அப்படிங்கிறது நம்ம மொபைல் நெட்டு டேட்டா ஆன் பண்ணோம்னா இட் இஸ் ஆட்டோமேட்டிக்லி கனெக்ட் வித் த சேட்டலைட், அங்கேருந்து நம்ம இன்டர்நெட்டை யூஸ் பண்ணிக்கிறோம். இது வந்து டைரக்ட் கனெக்ஷனுக்கு குட் எக்ஸாம்பிள். ஆர் பப்ளிக் வைஃபை. ஓகேயா, அது வந்து டைரக்ட் கனெக்ஷனுக்கு ஒரு பிக் எக்ஸாம்பிளாக நம்ம இங்கே சொல்கிறோம். ஓகேயா, நெக்ஸ்ட் பாருங்கள். there are two ways to look for the informations on the web. Okay, if the URL of the website is known, enter in on the address bar. Okay, so இங்கே என்ன கொடுத்துருக்காங்கன்னா, there are two ways to look for the information on the web. வெப்பை பற்றின முக்கியமான ரெண்டு வழிமுறைகளுக்கு உண்டான இன்ஃபர்மேஷன்ஸ். ஓகேயா, ஸோ அட்ரஸ் பார் எங்கே நம்ம டைப் பண்ணுறோம் இல்லையா, www.google.com அப்படிங்கிற பிளேஸ் தான் வந்து நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னா, பார்க்க போகிறது இதே தான். ஸோ யூஆர்எல் பற்றி நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம் இல்லையா,
யூனிஃபார்ம் ரிசோர்ஸ் லொக்கேட்டர் அப்படின்னு நம்ம பார்த்தோம். அந்த பிளேஸில் நம்ம என்ன அட்ரஸை டைப் பண்ணுறோமோ அந்த அட்ரஸ்க்கு உண்டான வெப்பேஜ் தான் ஓப்பன் ஆகும். ஓகேயா, அது ஃபர்ஸ்ட் இன்ஃபர்மேஷன். செகண்ட் வந்து இஃப் இஸ் த யூஆர்எல் இஸ் நாட் நோன் த சர்ச் என்ஜின்ஸ். சர்ச் என்ஜினுக்கு யூஆர்எல் பற்றின இன்ஃபர்மேஷன் தெரியல அப்படின்னா வில் ஹெல்ப் அஸ் டு கெட் த இன்ஃபர்மேஷன். நம்ம அதுக்கு இன்ஃபர்மேஷன்ஸ் கொடுக்கணும். ஓகேயா, த சர்ச் என்ஜின்ஸ் இஸ் அ சாஃப்ட்வேர் சிஸ்டம் தட் இஸ் டிசைன்ட் டு சர்ச் ஃபார் த இன்ஃபர்மேஷன்ஸ் ஆன் த வேர்ல்டு வைட் வெப். அப்போ சர்ச் என்ஜின் அப்படின்னா எது சர்ச் என்ஜின் நம்ம சொல்கிறோம். ஓகே, ஸோ ப்ரௌசர் அப்படிங்கிறது வேற. மொசில்லா ஃபயர்ஃபாக்ஸ், கூகுள் க்ரோம் அண்டு ஒப்பரா மினி இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இஸ் அ ப்ரௌசர். ஸோ சர்ச் என்ஜின் அப்படின்னு என்னென்னா பிங்கு, தென் கூகுள், யாஹூ, இது எல்லாம் வந்து சர்ச் என்ஜின் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இது என்ன பண்ணுன்னா வேர்ல்டு வைடில் இருக்கக்கூடிய இன்ஃபர்மேஷன்ஸை கேதர் பண்ணி நம்ம கொடுக்குற இன்ஃபர்மேஷனை எந்த சர்வர் இப்போ ஃப்ரீயாக இருக்கோ அங்கேருந்து இன்ஃபர்மேஷன்ஸை கெட் பண்ணி சப்ளை பண்ணி கொடுக்கும். ஓகே, இதுதான் சர்ச் என்ஜினுடைய ஒர்க். எக்ஸாம்பிள்ஸ் ஆஃப் த பாப்புலர் சர்ச் என்ஜின்ஸ் ஆர் யாஹூ, லைகோஸ், அல்ட்ராவிஸ்டா, ஹார்ட்பூட், கூகுள் அண்ட் அச்சீவஸ். ஸோ இது எல்லாமே வந்து ஒரு குட் பாப்புலர் சர்ச் என்ஜினுக்கு எக்ஸாம்பிளாக நம்ம சொல்கிறோம். நெக்ஸ்ட்டு, எ ப்ரௌசர் இஸ் யூஸ்டு டு ஆக்சஸ் வெப்சைட்ஸ் அண்ட் வெப் பேஜஸ் வேரியஸ் எ சர்ச் என்ஜின்ஸ் இஸ் யூஸ்டு டு சர்ச் ஃபார் த பர்டிகுலர் இன்ஃபர்மேஷன். சர்ச் என்ஜின் அப்படிங்கிறது பர்டிகுலர் இன்ஃபர்மேஷனை சர்ச் பண்ணுறது. ப்ரௌசர் அப்படிங்கிறது நம்ம எந்த வெப்சைட்டை, எந்த சர்ச் என்ஜினை செலக்ட் பண்ணுறோம், எந்த வெப்பேஜை செலக்ட் பண்ணுறோம் அப்படின்னு டிசைட் பண்ணுறது ப்ரௌசர். ஓகே, எக்ஸ்ப்ளோரர், குரோம், ஃபயர்ஃபாக்ஸ், சஃபாரி அண்ட் ஆர் த மோஸ்ட் பாப்புலர் வெப் ப்ரௌசர். இதெல்லாம் வெப் ப்ரௌசர் நம்ம சொல்கிறோம். ஓகேயா, ஸோ while கூகுள் அண்ட் யாஹூ ஆர் த மோஸ்ட் பாப்புலர் சர்ச் என்ஜின். ஸோ நீங்கள் ஒரு டிஃப்ரென்ஷியேட் தெரிஞ்சுக்கணும். கூகுள் சர்ச் என்ஜின்னா என்னென்ன, ப்ரௌசர்னா என்னென்னு தெரிஞ்சுக்கணும். ஓகேயா, த நெக்ஸ்ட், த ப்ரௌசர் இஸ் யூஸ்டு டு ஆக்சஸ் த இன்டர்நெட் வேரஸ் இன் ஆர்டர் டு ஓப்பன் த சர்ச் என்ஜின் யூ நீட் எ ப்ரௌசர். ஒரு சர்ச் என்ஜினை ஓப்பன் பண்ணணும் அப்படின்னாவே ஒரு ப்ரௌசர் தேவைப்படும். அந்த ப்ரௌசர் தான் வந்து இப்போ நம்ம பார்த்தது எல்லாமே. ஓகே, த லிஸ்ட் ஆஃப் த கண்டென்ட் returned via the search engine to user to known as the search engine result page, SERP அப்படின்னு சொல்கிறோம். ஓகே, SERP, search engine result page. search engine result page ஒரு சர்ச் என்ஜினில் ஒரு இன்ஃபர்மேஷன்ஸை என்டர் பண்ணி அது நமக்கு ரிசல்ட்டை காட்டுச்சு அப்படின்னா அது பேர் வந்து SERP, search engine result page அப்படின்னு நம்ம இன்ஃபர்மேஷன் சொல்கிறோம். ஓகேயா, ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது இன்டர்நெட் அப்ளிகேஷன்ஸ். இன்டர்நெட்னால நம்ம என்னென்ன தெரிஞ்சுக்கிறோம், அது என்னென்ன பர்பஸ்க்காக நம்ம யூஸ் பண்ணுறோம். நம்ம வேற நிறைய பர்பஸ்க்காக யூஸ் பண்ணுறோம், பட் என்னென்ன பர்பஸ்க்காக இன்டர்நெட்டை யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி அவங்க வரையறுத்து வச்சுருக்காங்க அப்படின்னு பார்க்குறோம். ஓகே, த ஃபர்ஸ்ட் ஒன் இன்டர்நெட் டெலிஃபோனி. இன்டர்நெட் டெலிஃபோனினா இன்டர்நெட் மூலிமா கால் பண்ணுறது. ஒன்று வாய்ஸ் கால் பண்ணலாம் ஆர் வீடியோ கால். இந்த ரெண்டு இன்ஃபர்மேஷன்ஸ் இருக்குது. இன்டர்நெட் டெலிஃபோனி எக்ஸாம்பிள் ஸ்கைப் மூலிமா ஒரு ஸ்கைப் அப்படிங்கிறது ஒரு சாஃப்ட்வேர். அந்த சாஃப்ட்வேரை யூஸ் பண்ணி அந்த சாஃப்ட்வேர் மூலமாக நம்ம என்ன பண்ணுறோன்னா இன்னொருத்தர் கூட வீடியோ கால் ஆர் வாய்ஸ் கால் பேசுகிறோம். அவங்களும் ஸ்கைப் வச்சுருக்கணும். அப்போ ரெண்டு ஸ்கைப் மூலிமா நம்ம என்ன பண்ணிக்கிறோம், ஒருத்தர்கிட்ட நம்ம கம்யூனிகேட் பண்ணுறோம். இஸ் அனதர் காமன் கம்யூனிகேஷன் சர்வீஸ் மேட் பாசிபிளி பை த கிரியேஷன்ஸ் ஆஃப் த இன்டர்நெட். இது ரெண்டையும் யூஸ் பண்ணி இன்டர்நெட் மூலிமா மற்றவங்ககிட்ட பேச முடியுது. ஓகேயா, ஸோ இது வந்து இன்டர்நெட் டெலிஃபோனி. இந்த நெக்ஸ்ட் ஒன் ஜாப் சர்ச். நமக்கு ஏதாவது ஜாப் வேணும் அப்படின்னா அதை நம்ம சர்ச் பண்ணலாம். இப்போது முதல்லலாம் ஒருத்தவங்களுக்கு ஜாப் சர்ச் பண்ணணும், ஜாப் வேணும் அப்படின்னா அவங்க என்ன பண்ணியிருப்பாங்க, என் எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸில் எங்களுக்கு இந்த போஸ்டிங் வேகன்சியாக இருக்குது, யாராவது இந்த குவாலிஃபிகேஷனில் இருந்தாங்கன்னா சொல்லுங்கன்னு சொல்லி அவங்க வந்து ரெஜிஸ்டர் பண்ணியிருப்பாங்க. நம்ம எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸில் ரெஜிஸ்டர் பண்ணியிருப்போம். ஸோ இந்த ரெண்டு ஜாப்பையும் அவங்க மேட்ச் பண்ணி நமக்கு போஸ்டிங் கொடுப்பாங்க. இப்போது அதுக்கு பதிலாக இந்த இன்டர்நெட்டில் வந்து அவங்க வேகன்சியை போட்டிருப்பாங்க, நம்முடைய ரெக்குயர்மெண்ட்டை கொடுத்தோம்னா ரெண்டு மேட்ச் பண்ணி நமக்கு காட்டிடும். ஓகே, பட் அது வந்து வித்தின் அ டிஸ்ட்ரிக்ட் ஆர் வித்தின் அ ஸ்டேட்டுக்குள்ளே இருக்கும். பட் இது ஓவரால் இந்தியா அண்ட் ஓவரால் ஆல் ஓவர் இந்தியா அண்ட் ஆல் ஓவர் வேர்ல்டு எங்கிருந்து வேணாலும் ஜாப் சர்ச் பண்ண முடியும். இங்கிருந்து நிக்கோபார் ஐலாண்டுக்கு ஆர் அமெரிக்காவுக்கு, கனடாவுக்கு, ஸோ எங்கேருந்து வேணாலும் நம்ம என்ன பண்ணிக்க முடியும், ஜாபை சர்ச் பண்ணி நம்ம அப்பாயின்மெண்ட் ஆகிக்க முடியும். ஓகே, ஸோ இது இந்த பர்பஸ்க்காக ஜாப் சர்ச் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஓகேயா, நெக்ஸ்ட் வந்து ஆன்லைன் ஷாப்பிங். ஆன்லைன் ஷாப்பிங்கை பற்றி நம்ம சொல்லணுங்கிற நெசசிட்டியே இல்லை. ஏன்னா இப்போ இருக்கக்கூடிய காலம் வந்து ஆன்லைன் ஷாப்பிங் மட்டும்தான் இருக்குது, யாருமே போய் வாங்குறதில்ல. அதுலேயும் இந்த கோவிட் டைமில் வந்து யாருமே கடையில் போய் பர்ச்சேஸ் பண்ணாதீங்க, ஆன்லைன் ஷாப்பிங் மட்டும்தான் பண்ணுங்கன்னு அப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்துக்கு ஆன்லைன் ஷாப்பிங் அப்படிங்கிறது தான் இட்ஸ் மெயின் கான்செப்டாக இருக்குது. ஏன்னா கோவிட் டைமில் வந்து யாரும் ஷாப்புக்கு போய் பர்ச்சேஸ் பண்ணுறது
இஸ் இம்பாசிபிள் அண்டு பண்ணக்கூடாது அப்படிங்கிற ஒரு கண்டிஷன்ஸில் இருக்கும். ஓகே, பிகாஸ் நம்மளை நாமே பாதுகாத்துக்கணும். பட் ஆன்லைன் ஷாப் அப்படிங்கிறது நம்மளுக்கு தேவையான திங்ஸை வந்து ஆன்லைனில் நம்மளால் வியூ பண்ணி பார்த்துக்க முடியுது, அதனுடைய கண்டென்ட்டை பார்த்துக்க முடியுது, அதனுடைய ரெக்குயர்மெண்ட்டை பார்த்துக்க முடியுது. தென் நம்ம ஆர்டரை கொடுத்தோம்னா அவங்களே நமக்கு வந்து கொடுத்துட்டு போயிடுவாங்க. கேஷ் ஆன் டெலிவரி அண்டு ப்ரிபெய்டாகவும் நம்ம பே பண்ணிக்க முடியும். ஓகேயா? ஸோ இந்த ஆன்லைன் ஷாப் பண்ணுறதுக்கு இன்டர்நெட் கம்பல்சரியாக தேவை வருது. ஓகேயா? ஸோ அந்த பர்பஸ்க்காக. நெக்ஸ்ட்டு வந்து ஸ்டாக் மார்க்கெட் அப்டேட்ஸ். ஸ்டாக் மார்க்கெட் அதாவது நம்ம இப்போது ஷேர் மார்க்கெட் இருக்கு இல்லையா, அதை தான் ஸ்டாக் மார்க்கெட் அப்படிங்கிறது சொல்கிறாங்க. செல்லிங் ஆர் பையிங் ஷேர்ஸ் citing on computer through internet. Several websites like ndtvprofit.com, moneypoor.com provide information regarding investment. இந்த ரெண்டு வெப்சைட்டு பார்த்தீங்கன்னா இன்வெஸ்ட்மெண்ட் சம்மந்தப்பட்ட ஒரு இன்ஃபர்மேஷன் தரக்கூடிய வெப்சைட்டாக இருக்குது. இதன் மூலிமா நம்ம ஷேர் மார்க்கெட்டை நம்ம யூட்டிலைஸ் பண்ணிக்க முடியும். ஒரு திங்ஸை வாங்கிக்கிறதும் அதை பை பண்ணிக்கிறதும், முதல்ல ஒரு அமௌண்ட் கொடுத்து நம்ம வாங்கிக்கிறோம், அதே ஷேரை நம்ம மறுபடியும் விற்கிறோம், அப்போது அதிக ப்ராஃபிட் வரும்போது நம்ம ஈஸியாக நம்ம அதை எடுத்துக்கிறோம். ஓகேயா? ஸோ இது வந்து ஷேர் மார்க்கெட்டில் நம்ம பார்க்குறது எது மூலியமானா இன்டர்நெட் மூலிமா. நெக்ஸ்ட்டு ட்ராவல் அப்படின்னா முதல்லலாம் பார்த்தீங்கன்னா ரயில்வேல ஒருத்தங்க ஒரு டிக்கெட் வாங்கணும் அப்படின்னா லைனில் நிற்கணும். லைனில் நின்று அவர் டிக்கெட் வாங்குறதுக்குள்ளே அவருக்கு வெயிட் பண்ணிட்டு இருந்த அந்த ட்ரெயின் போயிடும், டிக்கெட் வாங்கிடுவார் அந்த ட்ரெயின் போயிடும். ஸோ இந்த மாதிரியான ப்ராப்ளம்ஸ் எல்லாம் இருக்குது. பட் இப்போது அவங்கவுங்க வீட்டில் இருந்தே அவங்கவுங்க வந்து எந்த ட்ரெயினுக்கு போகணும், எந்த டைமுக்கு போகணும், எந்தெந்த சீட்டு வேணும், விண்டோ சீட் வேணுமா, ஃபேனோட வேணுமா, சார்ஜரோட வேணுமா, இன்டர்நெட் ஃபெசிலிட்டிஸோட வேணுமா, ஸோ எல்லாமே அவங்கவுங்க வீட்டில் இருந்தே சர்ச் பண்ணி அவங்களால டிக்கெட் புக் பண்ணிக்க முடியுது. ஸோ இது எது மூலியமாக அப்படின்னா யூஸிங் அ இன்டர்நெட் கனெக்ஷன். ஓகேயா? ஸோ இது ஒரு பிக் அட்வான்டேஜஸ். த நெக்ஸ்ட் ஒன் ரிசர்ச் அப்படின்னா புக்ஸு. ஓகே, இப்போ ஃபஸ்ட்டு யாராவது ரிசர்ச் சைடு படிக்கிறோம், ஓகேயா, பிஹெச்டி படிக்கிறோம் அல்லது வேறு ஏதாவது ரிசர்ச் பண்ணுறோம் அப்படின்னா நம்ம எது மூலிமா முதல்ல பண்ணிட்டு இருந்தோம்னா புக்ஸு ஆர் மேகசின்ஸ் ஆர் பேப்பர்ஸ், நியூஸ் பேப்பர், இதில் தான் நம்ம ஐடென்டிஃபை பண்ணிட்டு இருந்தோம். பட் இப்போ வந்து இது எல்லாமே இன்டர்நெட்டில் அவைலபிளாக இருக்குது. இப்போது கோவிடை பற்றின இன்ஃபர்மேஷன்ஸ் வேணும் அப்படின்னு பார்த்தோம்னா ஜஸ்ட்டு ஒரு COVID-19 நீங்கள் இந்த கோவிட்னு கூட கொடுக்க தேவையில்லை, வெறும் 19 கொடுத்து பார்த்தீங்கன்னா அது ஒரு 10,000 இன்ஃபர்மேஷன் சொல்லும். 19 பற்றின வேர்டு என்னென்ன இருக்கோ எல்லாமே சொல்லும். ஸோ COVID-19, அந்த 19, இந்த 19 ஏஜில் இவர் இப்படி இருந்தார், அவர் இப்படி இருந்தார். ஸோ இந்த மாதிரி மோர் இன்ஃபர்மேஷன்ஸ் வரும். அதை நம்ம அங்கேருந்து எடுத்து நம்ம ரிசர்ச் பண்ணிக்க முடியும். ஸோ இந்த ரிசர்ச் பர்பஸ்க்காகவும் இந்த இன்டர்நெட்டை யூட்டிலைஸ் பண்ணுறோம். நெக்ஸ்ட்டு வீடியோ கான்ஃபரன்சிங் சொல்லவே தேவையில்லை, ஏன்னா நாங்கள் உங்களுக்கு கிளாஸில் அப்படித்தான் எடுத்துகிட்டு இருக்கோம். ஓகேயா? ஒவ்வொரு மந்த்தில் எக்ஸாமும் ஓரல் எக்ஸாம் எதில் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னா வீடியோ கான்ஃபரன்ஸ் தான். கூகுள் மீட்டில் ஆர் ஜூம் மீட்டில் ஆர் வாட்ஸ்அப் வீடியோ காலில் ஒரு 4-5 பேர் நம்ம வீடியோ கிளாஸ் இருக்கு இல்லையா, இதுதான் வீடியோ கான்ஃபரன்சிங் அப்படிங்கிறது. ஒருத்தர் பேசுகிறாங்க, மற்றவங்க எல்லாரும் கவனிக்கிறாங்க. இன்கேஸ் ஆஃப்டர் கம்ப்ளீட் த செஷன் அவங்களுக்கு ஏதாவது கொஸ்டின்ஸ் இருந்துச்சுன்னா மற்றவங்க ஆடியன்ஸ் வந்து அவங்க கேட்கலாம். ஸோ இது வந்து வீடியோ கான்ஃபரன்சிங். இது வந்து ஃபேஸ் டு ஃபேஸ் கம்யூனிகேஷன் அப்படின்னு சொல்ல முடியுது. ஓகே, அவங்கவுங்க பிளேஸில் இருக்காங்க. அவங்கவுங்க பிளேஸ்னால் இது எல்லாருமே ஒரு 10 மீட்டர் கேப்பில் இல்லை, என்ன சொல்கிறது, 10,000 கிலோமீட்டர் அப்பாளுக்கு அங்கேருந்து வீடியோ பண்ணிக்க முடியும். எப்படின்னா த்ரூ இன்டர்நெட் கனெக்ஷன்ஸ் தான், அதுவும் வித்தவுட் ஒயர்லெஸ் கனெக்ஷன். ஓகே, வித்தவுட் ஒயரில் தான் இதெல்லாமே கனெக்ட் பண்ணிக்கிறாங்க. இது ஒரு வீடியோ கான்ஃபரன்சிங், இது ஒரு இன்டர்நெட் கனெக்ஷனுக்கு பிக் எக்ஸாம்பிளாக நம்ம சொல்ல முடியும். ஓகேயா? நெக்ஸ்ட் வந்து இ-காமர்ஸும் தென் ஆன்லைன் ஷாப்பிங், இந்த போத் ஆல்சோ சேம் தான். ஓகேயா? ஸோ இ-காமர்ஸ் அப்படின்னா எலக்ட்ரானிக் காமர்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். அதாவது திங்ஸை பை பண்ணுறதும் சேல் பண்ணுறதும். இப்போ OLXலாம் பார்த்தீங்கன்னா நம்ம சம் திங்ஸை வந்து சேல் பண்ணுவோம். பழைய கார் இருக்குது, அந்த கார் யாராவது வாங்கிக்கிறீங்களா அப்படின்னு நம்ம கேட்போம். பக்கத்து வீட்டிலே தான் இருப்பார், அவர் வந்து என்னென்னு சொல்லுவார், இந்த கார் எனக்கு பிடிச்சிருக்குது நான் வாங்கிக்கிறேன் அப்படிம்பாரு. அப்புறம் நேரில் போய் காரை கொடுக்கும்போது தான் தெரியும் இவர் நம்ம பக்கத்து வீட்டுக்காரர் அப்படிம்போம். ஸோ பக்கத்தில் இருந்துக்கிட்டே நம்ம என்ன பண்ணிட்டு இருப்போம், இ-காமர்ஸ் பண்ணிகிட்டு இருப்போம். ஸோ அந்த லெவலுக்கு வந்து இன்டர்நெட் நமக்கு இப்போ ஹெல்ப்ஃபுல்லாகிடுச்சு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா நம்ம அமேசான், ஃப்ளிப்கார்ட்டு, இந்த மாதிரி நிறையா வெப்சைட்ஸ் இருக்குது. இது மூலிமா நம்ம இ-காமர்ஸ் பண்ணிக்க முடியும். நெக்ஸ்ட்டு ஆன்லைன் பேமெண்ட்ஸ் பேங்க் எக்ஸாம்ஸில் எழுதுகிறோம், நம்ம ஃபீஸே கட்டுறோம் அப்படின்னா முதலையெல்லாம் சலான் ஃபில் பண்ணி லைனில் நின்று அந்த கவுண்ட்டில் தான் பணம் கட்டிகிட்டு இருந்தோம். பட் இப்போது நம்முடைய டெபிட் கார்டு, கிரெடிட் கார்டு, அதை இன்டர்நெட் பேங்கிங், மொபைல் பேங்கிங் இருந்தாவே போதும், ஜஸ்ட் நம்ம அக்கௌண்ட்லேருந்து அவங்க அக்கௌண்ட்டுக்கு ஃபண்டு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்க முடியும். ஸோ இதுக்கும் இன்டர்நெட் ஃபெசிலிட்டிஸ் கம்பல்சரி தேவை. இதுக்கு எல்லாமே மினிமம் 4G இருந்தால் பர்ஃபெக்டாக ரன் ஆகும். பிலோ 4G இருந்துச்சுன்னா மேபி அமௌண்ட் வந்து டெபிட் ஆகும், ஆனால் அமௌண்ட் அவங்களுக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகும். ஸோ பிலோ 4G கனெக்ஷன்ஸாக இருந்துச்சுன்னா இட் இஸ் ரேர் தான்.
நம்ம இன்ஃபர்மேஷன்ஸை ஷேர் பண்ணுறதும் நெட்டை ஆக்சஸ் ஆகிறதும் கொஞ்சம் கம்மியாக இருக்கும். முதலெல்லாம் வெறும் ஜியை வச்சுக்கிட்டு நம்ம கால் பண்ணி பேசிக்கிட்டு இருந்தோம், இன்டர்நெட் யூஸ் பண்ணிட்டு இருந்தோம். ஃபோனை அங்கங்கே செல்ஃப் எடுக்கிற மாதிரியே ஃபோனை தூக்கி வச்சுக்கிட்டு நம்ம என்ன பண்ணிட்டு இருப்போம், நெட் கனெக்ஷன் ஆகுதான்னு பார்த்துட்டு இருப்போம். பட் இன்னைக்கு 4Gயில் அதே போல் தூக்கி வச்சுக்கிட்டு என்ன பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னா செல்ஃபி எடுத்துகிட்டு இன்னொருத்தவங்களுக்கு ஷேர் பண்ணிட்டு இருக்கிறோம். ஸோ அந்த அளவுக்கு நமக்கு டெக்னாலஜி வளர்ந்துடுச்சு. ஓகே, ஸோ இதெல்லாம் ஒரு இன்டர்நெட் கனெக்ஷன்ஸ், இன்டர்நெட் அப்ளிகேஷன்ஸ்க்கு ஒரு குட் எக்ஸாம்பிள் நம்ம சொல்கிறோம். நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது சோஷியல் நெட்வொர்க்கிங். வாட் சோஷியல் நெட்வொர்க்கிங்? சோசியல் சயின்ஸா? நோ. சோஷியல் நெட்வொர்க்கிங் அப்படிங்கிறது வந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசிக்கிறது. ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வாட்ஸ்அப் அண்ட் ட்விட்டர், இன்ஸ்டாகிராம், இது எல்லாம் வந்து சோஷியல் நெட்வொர்க்கிங் அப்படிங்கிறோம். மனுஷங்க ஒருத்தர் ஒருத்தரை பேசிக்கிறோம், இன்ஃபர்மேஷனை ஷேர் பண்ணிக்கிறோம், அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் கூட நம்ம பேசிக்கிறோம். இதெல்லாம் வந்து சோஷியல் நெட்வொர்க்கிங் அப்படின்னு சொல்கிறது. ஓகேயா? ஸோ இது வந்து இந்த இன்டர்நெட் கனெக்ஷன்ஸ் இருந்தால் மட்டும்தான் இது பண்ண முடியும். நெக்ஸ்ட்டு வாய்ஸ் மெயில். வாய்ஸ் மெயில் இஸ் அ சிஸ்டம் ஆஃப் சென்டிங் மெசேஜ் ஓவர் த டெலிஃபோன். கால்ஸ் ஆர் answered by the machine which connect you to the person you want to leave the message for that they concern their message later. அதாவது நம்ம ஒருத்தவங்களுக்கு வாய்ஸ் மெசேஜ் அனுப்பிச்சிடும். அந்த வாய்ஸ் மெசேஜை அவங்க எப்போ வேணாலும் அதை ஓப்பன் பண்ணி அவங்களால லிசன் பண்ணிக்க முடியும். அது எங்கே இருக்கும் அப்படின்னா சிஸ்டம்லேயே அப்படியே ஸ்டோர் ஆகிருக்கும். வேணுங்கிறப்போ அவங்க அதை ஓப்பன் பண்ணி எடுத்துக்க முடியும். ஓகேயா? ஸோ இது ஒரு வாய்ஸ் மெயிலுக்கு உண்டான ஒரு குட் எக்ஸாம்பிளாக நம்ம சொல்லலாம். ஆர் இந்த லேண்ட்லைன் கனெக்ஷன்ஸ்லேயே இது இருக்கும். அவங்க வந்து வாய்ஸ் மெசேஜ் வந்து லேண்ட்லைன் மொபைலுக்கு மாதிரி அனுப்பிச்சிட்டு போயிடுவாங்க. அவங்க எப்போ வீட்டுக்குள்ளே என்டர் ஆகிறாங்களோ அப்போ வந்து இன்ஃபர்மேஷன்ஸ் வந்துருக்கும். இவங்க இந்த டைமுக்கு வந்து வாய்ஸ் மெசேஜ் அனுப்பிச்சிருக்காங்க, நீங்கள் ஓப்பன் பண்ணி படிச்சுக்கங்க அப்படின்னு சொல்லி மெசேஜ் வந்திருக்கும். அப்போ அதை ஓப்பன் பண்ணி படிக்கும்போது அவங்க இந்த டைமில் உங்களுக்கு இன்ஃபர்மேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்னு நம்ம ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணிக்க முடியும். ஓகேயா? ஸோ இது வந்து வாய்ஸ் மெயிலுக்கு உண்டான இன்ஃபர்மேஷன். நெக்ஸ்ட் வந்து சேட்டிங் நம்ம பண்ணுறோம் இல்லையா? ஒருத்தருக்கு ஒருத்தர் வாட்ஸ்அப்பில் பண்ணிக்கிறோம். அண்ட் இப்போது புதுசாக ஒன்று வந்திருக்கு டெலகிராம், அதுலேயும் இப்போது சேட்டிங் நடந்துகிட்ருக்கு. தென் நார்மல் எஃபியில் இருக்குது, சேட்டிங் இருக்குது. ஸோ ஒருத்தருக்கு ஒருத்தர் இன்ஃபர்மேஷனை ஷேர் பண்ணிக்கிறது டு டெக்ஸ்ட். ஓகே, ஸோ இது வந்து சேட்டிங் அப்படிங்கிறதுல இன்ஃபர்மேஷன்ஸ் போயிடும். தென் இ-பேங்கிங் அப்படியே சொன்னோம் இல்லையா? ஆன்லைன் டிரான்சாக்ஷன், ஆன்லைன் அமௌண்ட் டிரான்சாக்ஷன். ஓகே, ஸோ நம்ம அக்கௌண்ட் இருக்கிற அமௌண்ட்டவே அப்படியே எடுத்து எஃப்டிக்கு நம்ம மாற்ற முடியும். நம்ம லோன் எதாவது வாங்கியிருந்தோம்னா அந்த லோனுக்கு ரீபேமெண்ட்டும் கட்டிக்க முடியும். ஓகே, இதெல்லாம் பேங்க்குக்கு போகாமையே. ஓகேயா? நம்ம வித்ட்ரா பண்ணுறதுக்கு இனிமேல் பேங்க்குக்கு போக தேவையில்லை. பணம் டெபாசிட் பண்ணுறதுக்கும் இப்போ பேங்க்குக்கு நம்ம போய் அவங்கள பார்க்கணுங்கிற அவசியம் இல்லை. ஒன்லி நம்ம எதாவது ஜுவல் எதாவது வச்சு லோன் எதாவது வாங்கணும்னா மட்டும்தான் நம்ம இப்போ பேங்க்குக்கு போகணும். இப்போ அதுவுமே ஈயில் வந்துருச்சு, எலக்ட்ரானிக்கில். நம்ம டாக்குமெண்ட்டெல்லாம் ஸ்கேன் பண்ணி நம்ம மொபைலில் அட்டாச் பண்ணி அனுப்பிச்சிட்டோம்னா அவங்க டாக்குமெண்ட்டை வெரிஃபை பண்ணி நமக்கு லோனையும் நம்ம அக்கௌண்ட்லேயே ப்ரொவைட் பண்ணுவாங்க. ஸோ மோர் ஃபெசிலிட்டிஸ் அவைலபிள் இன் இன்டர்நெட், யூஸிங் த இன்டர்நெட் இன் இ-பேங்கிங் ஆல்சோ. ஓகேயா? ஸோ இது எல்லாமே எலக்ட்ரானிக் பேங்கிங் அப்படிங்கிறதுல வந்துடும். தென் இ-லேர்னிங். வாட் இஸ் இ-லேர்னிங்? இ-லேர்னிங் ஆர் கோர்சஸ் தட் ஆர் ஸ்பெஷலி delivered via the internet to somewhere other than the classroom where the professor is teaching. It is not a course delivered via DVD or CD-ROM, video tape or over a telephone channel. சிடிலேயோ அல்லது டிவிடிலேயோ அல்லது பென்ட்ரைவ்லேயோ இன்ஃபர்மேஷன்ஸை சேவ் பண்ணி வச்சு அதை வந்து மற்றவங்களுக்கு சேல் பண்ணி அதை லேர்ன் பண்ணிக்கிறோங்கிற அவசியம் இப்போ இல்லாமல் போயிடுச்சு. இப்போ என்ன அப்படின்னா, அவர் வந்து ஒரு ப்ரொஃபஸர் வந்து அமெரிக்காவில் இருப்பார். அந்த அமெரிக்காவில் இருக்க ப்ரொஃபஸர் புதுசாக ஒரு நோயை பற்றின ஒரு இன்ஃபர்மேஷனை கண்டுபிடிச்சிருப்பார். அவர் என்ன பண்ணுவார், எல்லா டாக்டர்ஸையும் ஒரு கான்ஃபரன்ஸ் மாதிரி வர சொல்லி அவர் வந்து ஒரு டீச்சிங் எடுப்பார், ஒரு இன்ஃபர்மேஷன்ஸ் கொடுப்பாரு. ஸோ அவங்கவுங்க டிஃப்ரெண்ட் பிளேஸில் இருந்து அந்த வீடியோ கான்ஃபரன்ஸிங்கை கவனிச்சுட்டு அது மூலிமா அவங்க லேர்ன் பண்ணிக்க முடியும். ஓகேயா? ஸோ இது வந்து இ-லேர்னிங் அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன்ஸ்குள்ளே போயிடும். இதுக்கும் என்ன தேவைப்படுதுன்னா இன்டர்நெட் கனெக்ஷன்ஸ் தேவைப்படுது. ஓகேயா? ஸோ இது எல்லாமே இன்டர்நெட் அப்ளிகேஷன்ஸில் வரும். ஓகே, ஸோ வாட் ஆர் த இன்டர்நெட் அப்ளிகேஷன் ப்ரீஃப்லி எக்ஸ்பிளைன் ஆர் பர்டிகுலராக இதை மட்டும் அது மட்டும்னு சொல்லி உங்களுக்கு டாபிக் கேட்டாங்கன்னா இதை ஃபுல்லாக எழுதிடுங்க. ஓகேயா? அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிச்சிங்களா? நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது இமெயில். ஓகே, இமெயில் அப்படிங்கிறது எலக்ட்ரானிக் மெயில் அப்படிங்கிறது மெசேஜ், அப்படிங்கிறது எலக்ட்ரானிக், அதாவது எலக்ட்ரானிக் திங்ஸ் மூலிமா மற்றவங்களுக்கு மெசேஜை ஷேர் பண்ணுறது. எலக்ட்ரானிக் மெயில் ஆர் இமெயில் இஸ் அ இன்ஃபர்மேஷன் ஸ்டோர்ட் ஆன் எ கம்ப்யூட்டர் தட் இஸ் எக்ஸ்சேஞ்ச்டு பிட்வீன் டூ யூசர் ஓவர் த டெலிகம்யூனிகேஷன். ஓகேயா? ஒருத்தருக்கு மேலே மோர் தென் ஒன் பீப்புளுக்கு மேலே இன்ஃபர்மேஷனை ஷேர் பண்ணிக்கிறது வந்து இன்டர்நெட் மூலிமா ஷேர் பண்ணிக்கிறது வந்து இமெயில் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஓகேயா? The first mail was sent by Ray
Tomlinson in 1971 as a test email message containing the text like overturkey. Okay, that means some word type பண்ணிருக்காங்க QWERTY UIOP அப்படின்னு சொல்லி டைப் பண்ணியிருக்காங்க. தட் இந்த மெசேஜ் தான் அவங்க அனுப்பிச்சிருக்காங்க. ஓகே, லைக் டெக்ஸ்ட் மெசேஜ் இந்த மாதிரி அனுப்பிச்சிருக்காங்க. ஓகே, த ஃபஸ்ட் மெயில் மெசேஜ் சென்ட் பை ரே டாமில்சன் அண்ட் விச் இயர்னா 1971. ஓகே, டாம்லின்சன் அப்படின்னு சொல்கிறது. ஓகேயா, நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது இந்த இன்ஃபர்மேஷனை படிச்சிங்கன்னா உங்களுக்கு என்னென்னு தெரியும். ஓகே, நெக்ஸ்ட் இந்த இமெயிலுடைய டாபிக் சப் டாபிக் ஸ்ட்ரக்சர் ஆஃப் இமெயில். கிளிக் த கம்போஸ் பட்டன் அண்ட் தென் ரைட்டிங் அண்ட் இமெயில் கண்டென்ட். கம்போஸ் அப்படிங்கிற ஒரு பட்டன் இருக்கும். அந்த கம்போஸ் பட்டனை ப்ரெஸ் பண்ணோம்னா தென் ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆயிரும் அப்படின்னா டைப் பண்ணக்கூடிய பிளேஸ்க்கு வந்துடும். அங்கே நம்ம டைப் பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஓகேயா, அதில் ஃபஸ்ட்டு என்ன இருக்குது அப்படின்னா டூ அட்ரஸ் கேட்கும். நம்ம யாருக்கு சென்ட் பண்ணுறோம் அப்படிங்கிறத கேட்கும். ஓகேயா, அண்ட் ஃப்ரம் ஆட்டோமேட்டிக்காக சிஸ்டம் எடுத்துக்கும். ஏன்னா நம்ம மெயிலுக்குள்ளே தான் இருக்கிறோம். தென் ஆட்டோமேட்டிக்காக சிஸ்டம் நம்மளுடைய ஃப்ரம் எடுத்துக்கும். டூ யாருக்கு பண்ணுறோமோ அதை எடுத்துக்கும். ஃபஸ்ட்டு வந்து நேம், தென் ஃபாலோயிங் அட் சிம்பிள், தென் ஃபாலோயிங் எந்த மெயில், ஜிமெயிலா ஆர் யாகு மெயிலா அப்படிங்கிறது, தென் .com. அந்த .com அப்படிங்கிறது வந்து டொமைன் நேம் அப்படின்னு நம்ம பார்த்தோம் இல்லையா, டாப் லெவல் டொமைன். ஓகே, டொமைன்லேயும் டாப் லெவல் டொமைன் அப்படிங்கிறது தான் .com. டொமைன் நேம் அப்படிங்கிறது இந்த google.com ஆர் yahoo.com. யாஹூ அப்படிங்கிறதுலாம் டொமைன் நேம். .com அப்படிங்கிறது வந்து டாப் லெவல் டொமைன், TDL அப்படின்னு நம்ம பார்க்குறோம். ஓகேயா, TLD டாப் லெவல் டொமைன். ஸோ ஃபஸ்ட்டு டு அட்ரஸ் அண்ட் சப்ஜெக்ட். ஓகே, சப்ஜெக்ட் அப்படிங்கிறது வந்து என்ன சப்ஜெக்ட், நம்ம இந்த உள்ள இருக்கிற ஒரு லெட்டர் எதை பேஸ் பண்ணியிருக்குது. நம்ம இப்போ லீவ் லெட்டர் கொடுத்துருக்கோன்னா இங்கே என்ன கூட ரெக்வஸ்டிங் லீவ், பர்மிஷன். ஸோ அந்த மாதிரி கொடுத்து டேட் போட்டு பர்மிஷன் அப்படின்னு கொடுத்துட்டோம்னா அப்போ இந்த லெட்டர் அவங்க ஃபுல்லாக படிக்கிறது போல் இங்கே பார்த்துருவாங்க. ஓகே, பர்மிஷன் லெட்டர் அனுப்பிச்சிருக்காரு, அப்போ பர்மிஷன் சம்மந்தமான இன்ஃபர்மேஷன்ஸ் இந்த லெட்டருக்குள்ளே இருக்குது அப்படின்னு சொல்லி ஐடென்டிஃபை பண்ணிடுவாங்க. ஓகேயா, தென் இதில் இருக்கக்கூடிய சிசி அப்படிங்கிறது வந்து கார்பன் காப்பி அப்படின்னு சொல்கிறோம். ஓகே, சிசி அப்படிங்கிறது வந்து கார்பன் காப்பி. கண்ட்ரோல் ப்ளஸ் ஷிஃப்ட் ப்ளஸ் சி ப்ரெஸ் பண்ணோம்னா இந்த கார்பன் காப்பி கிளிக் ஆயிரும். ஓகே, ஸோ இந்த கார்பன் காப்பியோடைய மீனிங் என்ன, பிசிசி அப்படிங்கிறது என்ன, சிசி அப்படிங்கிறது வந்து கார்பன் காப்பி, பிசிசி அப்படிங்கிறது பிளாக் கார்பன் காப்பி அப்படிங்கிறது. இப்போ சிசி அப்படின்னு என்னன்னா ஒருத்தர் வந்து ஒரு இன்ஃபர்மேஷனை ஃபார்வர்ட் பண்ணியிருப்பார். அந்த இன்ஃபர்மேஷன்ஸுவே ஒரு 10,000 பீப்புள்ஸ் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணிகிட்டே இருப்பாங்க. அப்போ இந்த கார்பன் காப்பி என்ன பண்ணுன்னா யார்கிட்ட இருந்து ஃபஸ்ட்லேருந்து வந்துச்சோ அவங்களுடைய மெயில் ஐடி கொண்டு எல்லாத்தையும் ஷேர் பண்ணி வச்சுக்கிட்டே நமக்கு காட்டும். கடைசியாக 10,000 பேர்த்துக்கு வந்துச்சு இல்லையா, அந்த கடைசி பீப்புள் அவர்கிட்ட வரும்போது 999 இமெயிலையும் இருக்கும். அப்போ யாரெல்லாம் அதை ஃபார்வர்ட் பண்ணிக்கிறாங்களோ அது எல்லாத்தையும் நம்ம காட்டிடும். இது கார்பன் காப்பி. பிளாக் கார்பன் காப்பி அப்படின்னா அவங்களுக்கு எல்லாத்தையும் விட்டுட்டு லாஸ்ட்டாக நம்ம யார்கிட்ட ரிசீவ் பண்ணமோ அவங்களுடைய மெயில் மட்டும் நமக்கு இருக்கும். அப்போது அவங்களுக்கு யார் ஃபார்வர்ட் பண்ணாங்கிற இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் இருக்காது. ஓகேயா, இதுதான் வந்து கார்பன் காப்பி அண்ட் பிளாக் கார்பன் காப்பி அப்படின்னு சொல்கிறது. ஓகேயா, தென் இங்கே இருக்கிறது பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஒன் இந்த ஃபார்மேட்டிங் ஆப்ஷன். ஸோ இந்த ஃபார்மேட்டிங் ஆப்ஷன்ஸில் என்ன இருக்கும், ஸோ இந்த ஃபார்மேட்டிங் ஆப்ஷன்ஸில் சம் ஃபார்மேஷன்ஸ். ஓகே, என்னென்ன லெட்டர்ஸ் இருக்குது, அந்த லெட்டர்ஸ்னுடைய ஃபாண்ட் சைஸு, ஃபாண்ட் கலர் இதெல்லாம் நம்ம டிசைன் பண்ணிக்க முடியும். இதில் பண்ணிக்க முடியும். ஓகேயா, நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அட்டாச்மெண்ட். செகண்ட் வந்து அட்டாச் ஃபைல்ஸ். நம்ம டைப் பண்ணதுக்கப்புறம் இந்த லெட்டர் கூடவே நான் ஒரு லீவ் லெட்டரை உங்களுக்கு அட்டாச் பண்ணிக்கிறேன், சர்டிஃபிகேட் அட்டாச் பண்ணிக்கிறேன் அப்படின்னா இந்த செகண்ட் பட்டனை கிளிக் பண்ணும்போது அட்டாச், இது பின் மாதிரி இருக்கும். தேர்ட் ஒன் யுவர் அட்டாச்சிங் ஃபைல் ஃப்ரம் இன்டர்நெட் டிரைவ். ஓகே, நம்ம சிஸ்டமில் டிரைவ் இருக்கும் இல்லையா, கூகுள் டிரைவ், அதில் இருந்து எடுத்து நம்ம சிஸ்டமில் வச்சு அதை அட்டாச் பண்ண போகிறோம். ஓகே, அது வந்து இது வந்து இந்த பட்டன் வந்து அதுக்கு உண்டான மீனிங். ஓகேயா, அண்ட் ஃபோர்த் வந்து இன்சர்ட் ஃபோட்டோ. ஏதாவது ஃபோட்டோஸ் நம்ம இன்சர்ட் பண்ணோம் அப்படின்னா ஃப்ரம் கேலரி இந்த சிம்பிள். ஓகே, அண்ட் ஃபிஃப்த் ஒன் இன்சர்ட் லிங்க். கண்ட்ரோல் ப்ளஸ் கே ப்ரெஸ் பண்ணிங்கன்னா லிங்க் ஆப்ஷன் வரும். இப்போ இந்த லிங்க்கை நீங்கள் இங்கே டைப் பண்ணிட்டீங்கன்னா அவங்க இந்த லெட்டர் படித்ததுக்கப்புறம் இந்த வெப்சைட்டில் போய் நான் மென்ஷன் பண்ணிக்க இந்த வெப்சைட்டில் நீங்கள் ரெஃபர் பண்ணிங்கன்னா உங்களுக்கு தேவையான இன்ஃபர்மேஷன்ஸ் கிடைச்சிரும் அப்படிங்கிறதுக்காக இந்த லிங்க்கை நம்ம கிரியேட் பண்ணுறது. அண்ட் சிக்ஸ்த் ஒன் ஸ்மைலிஸ். ஓகே, நம்ம ஏதாவது ஸ்மைலி போட்டுக்கலாம். ஓகே, அண்ட் செவன்த் ஒன் டிஸ்கார்டு டிராஃப்ட். நம்ம இன்ஃபர்மேஷன்ஸை நம்ம இன்கேஸ் ஸ்டோர் பண்ணி வச்சு சிஸ்டமில் சேவ் பண்ணி வச்சுருக்கோன்னா, மெயிலில் சேவ் பண்ணி வச்சுருக்கோன்னா அது டெலிட் பண்ணிடுங்க சென்ட் பண்ணிவிட்டு அப்படின்னா இந்த டிஸ்கார்டு டிராஃப்டை கொடுத்தோம்னா டெலிட் ஆகிடும். ஓகே, ஸோ இது எல்லாமே வந்து இந்த இமெயிலில் இருக்கக்கூடிய ஜென்ரல் இன்ஃபர்மேஷன்ஸ். ஓகே, ஸோ இந்த பிசிசியில் பியை வந்து பிளைண்ட் கார்பன் காப்பின்னு சொல்லலாம் ஆர் பிளாக் கார்பன் காப்பின்னு சொல்லலாம்.